வெல்கம் டு லேசி லேடி லைஃப் ஸ்டைல். காலிஃப்ளவர் குழம்பு ரெடியாக இருக்குது. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் குழம்பு செய்ய போகிறோம். காலிஃப்ளவர் குழம்பு செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் சுடுதண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இதுக்குள்ள காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்தாச்சு. ஒரு அலசி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுலேயே 5 நிமிஷம் இருக்கட்டும். சுடுநீர்லையும் காலிஃப்ளவர் 2 நிமிஷம் இருந்ததுக்கப்புறம் தண்ணியை வடிச்சுக்கலாம். காலிஃப்ளவர் குழம்பு செய்யறதுக்கு இப்போ வெங்காயம் தக்காளி வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் வடை சட்டி வச்சிருக்கேன். இப்போ இதுக்குள்ள தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய், 2 பெரிய வெங்காயம், ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு வெங்காயம் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் வதங்கட்டும். எடுத்து தேவையான அளவு பூண்டு, வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு. கொஞ்சமா கறி மசால் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், இது 2 போட்டு நல்லா வணக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட 2 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். காலிஃப்ளவர் குழம்பு செய்யறதுக்காக சட்டி அடுப்பில் வச்சிருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, பிரியாணி இலை, கொஞ்சமா சோம்பு, வணக்கி வச்சத சேர்த்து மிக்ஸி ஜார் அரைச்சிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிவந்ததுக்கு அப்புறம் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். குழம்பு இப்போ நல்லா கொதிக்குது. இதில் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பூல பாதி பூ தான் இப்போ சேர்க்க போறேன். காலிஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிச்சது. காலிஃப்ளவர் வெந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், காலிஃப்ளவர் குழம்பு ரெடி. ரெடி, நம்ம சாப்பிடலாம்.
இது சாப்பாட்டுக்கு சப்பாத்தி இட்லி தோசைக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.